இந்த வெண்ணிலா வந்துட்டு விஜய்க்கும் காவேரிக்கும் இவ்வளவு தூரம் பிரச்சனை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமும் இந்த விஜயும் காவேரி வந்துட்டு வெண்ணிலாவை ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறது தேவையே இல்லாத வேலைன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. மகாநதி அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வீட்டுல யமுனா வந்து ரொம்பவே கோமா உட்கார்ந்து இருக்காங்க. நிவின் அடிச்சுட்டு போனதெல்லாம் பார்த்து சாரதா வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அந்த பையன் இவ்வளவு தூரம் கை வைக்கிறான்னா நம்ம மட்டும் இல்லாதப்பெல்லாம் வீட்டுல என்னெல்லாம் நடக்கும்னே தெரியல, நீ வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் இங்கே இரு அப்படி சொல்லிட்டு யமுனாவை வீட்டுல இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமரனோட அம்மாவே வந்துட்டு இந்த வீட்டுல இதே வேலையா போச்சு, இப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு ஆள் சண்டை கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, நீ எப்படி இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும், மாசமா இருக்கிற பொண்ணை வச்சுக்கிட்டு இப்படிதான் வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, இதுக்கு மேலே நான் நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, நீயும் குமரனும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க, இனிமேலுமே இந்த வீட்டுல இருந்து நீ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம் அப்படி சொல்லி குமரனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கங்காவுமே வந்து யமுனா கிட்ட நிவின் அப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது, எப்பயுமே அமைதியா இருக்கிற நிவினே வந்து உன் மேல கை வைக்கிற அளவுக்கு வந்தாச்சுன்னா நீ அந்த அளவுக்கு நிவினுக்கு ஏதோ ஒரு டார்ச்சர் கொடுத்துருக்க, அதனாலதான் நிவின் அப்படி எல்லாம் பண்ணிருப்பான் அப்படி சொல்லி கங்காவுமே பேசிட்டு இருக்காங்க. கங்கா பேசுறது கேட்டு டென்ஷன் ஆன யமுனா வந்துட்டு உனக்கும் குமரன் அம்மாக்கெல்லாம் இடையில சண்டை வந்ததே இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கும் நிவினுக்கு இடையில சண்டை வந்திருக்கு, இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, நீங்க யாருமே இந்த பிரச்சனை தலையிடவே வேண்டாம், இந்த பிரச்சனை நானே பாத்துக்கிறேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லி யமுனா வந்து மறுபடியும் நிவின் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரதாவுமே வந்துட்டு இப்பதான் என் கண்ணு முன்னாடி நிவின் உன்னை அடிச்சுட்டு போயிருக்கான், நாளைக்கு காலையில கூட கிளம்பி போய் இன்னைக்கு இங்கே தானே இரு அப்படி சொல்லி சாரதாவுமே சொல்லி பாக்குறாங்க. ஆனா யார் சொல்றதுமே கேட்காம யமுனா வந்து நான் பிடிவாதமா போயே தருவேன் அப்படி சொல்லவும் குமரன் வந்து யமுனாவை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. குமரனுமே வந்து யமுனா கிட்ட நிவினோட கேரக்டர் பத்தி எவ்வளவு தூரம் எடுத்து சொல்ல ட்ரை பண்றாரு. இதனால டென்ஷன் ஆகிற யமுனா வந்துட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே தான் வந்து நிவினுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா நீங்களுமே வந்துட்டு என் சைடு என்ன இருக்குங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டீங்க, நீங்களுமே வந்துட்டு என்னை தப்பா தானே நினைக்கிறீங்க, நிவின் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம், இந்த காவேரி விஜய் விஷயத்துல வந்து நிவின் தலையிடாம இருந்தாலே போதும், நீங்க எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிவின் கிட்ட இதை மட்டும் சொல்லுங்க, காவேரி விஜய் விஷயத்துல இதுக்கப்புறம் நிவின் தலையிடவே கூடாது, நிவின் அவங்க விஷயத்துல தலையிடலன்னா நான் அவங்க கூட போய் சண்டைக்கு போகவே மாட்டேன், எனக்கு நிவினுக்கு இடையில இதனால மட்டும் தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நிவின் தலையிடலன்னா நிவினுக்கு எனக்கு எந்த சண்டையுமே வராது, நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படி சொல்லிட்டு உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்காம யமுனாமே வந்து குமரன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமரனுமே வந்து நிவின் கிட்ட நம்ம என்னதான் சொன்னாலுமே கண்டிப்பா அதனால யமுனாவால புரிஞ்சுக்க முடியாது, அதனால கொஞ்ச நாளைக்கு நீ பொறுமையாரு, அவசரப்பட்டு கையெல்லாம் நீட்டாத, அத்தை ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படி சொல்லி குமரன்மே சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நடந்த எல்லா பிரச்சனைக்காக நிவின் வந்துட்டு அத்தை கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிரு, இனிமேல் நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், யமுனா பண்ணதுல ரொம்பவே டென்ஷன் ஆகி தான் அப்படி பண்ணேன், இனிமேல் இது எதுவுமே அப்படி நடக்காது அப்படி சொல்லி குமரன் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காவேரி விஜய் வந்து ஒன்னா அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமே வந்து வெண்ணிலா மேல விஜய் வந்து கருணை தான் காட்டிட்டு இருக்காரு. இது வெண்ணிலா ஏன் தான் இப்படி பண்ணுச்சுன்னே தெரியல, முன்னையாவது வெண்ணிலா மேல எனக்கு கொஞ்சம் நஞ்ச பாசம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே மொத்தமா போக்குற மாதிரி வெண்ணிலா வந்து தேவையில்லாம பசுபதி ராயின் கூட சேர்ந்துக்கிட்டு என் மேல சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு குழப்பலையை போட்டுருச்சு, இது வரைக்கும் நான் வெண்ணிலா பண்ணது கூட மறந்துடுவேன், ஆனா வெண்ணிலா இப்ப பண்ணதெல்லாம் கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது, இந்த பசுபதி ராயினி கூட சேராம இருந்துட்டாலே வெண்ணிலாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும், தனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம பசுபதி ராயினியோட சேர்ந்துக்கிட்டு அது வாழ்க்கை அதே கெடுத்துக்கிட்டு சொல்லி விஜய் புலம்பிட்டு இருக்காரு. விஜய் வெண்ணிலா மேல பாசமா இருக்கிறாரோ அப்படிங்கறத மனசுல நினைச்சிட்டு காவிரிமே வந்துட்டு வெண்ணிலா என்னதான் இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணாலுமே உங்களுக்கு வெண்ணிலா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குதானே, அதனால தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காவிரிமே சொல்றாங்க. சாஃப்ட் கார்னர்லாம் எதுவுமே கிடையாது, வெண்ணிலா பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, ஆனா அந்த பாவம் எல்லாம் வந்து ஸ்டேஷன்லயே போயிருச்சு, அந்த அளவுக்கு வெண்ணிலா கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே என் மேல பழி போட்டுருக்கு, அது மேல வச்சிருந்த பாசத்தை அதுவே போற மாதிரி பண்ணிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வெண்ணிலாக்கு ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும், அவங்க மாமாவை கூப்பிட்டு வெண்ணிலாக்கு வந்து பினான்சியலா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாப்போம், நாளைக்கு காலையில அவங்க மாமாவை கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லி விஜயமே சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காவிரிமே வந்து இந்த விஷயத்துல தலையிடுற மாதிரி தெரியல, அவங்களுமே வந்து வெண்ணிலாவோட மாமாவுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணலாம் சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி விஜய் காவேரி பேசிட்டு வரப்பே கரெக்டா வந்து குமரன் போன் பண்ணிடுறாரு. போன் எடுக்கிற காவேரிமே வந்து நான் எக்ஸிபிஷன்ல தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் குமரன் வந்து நானும் எக்ஸிபிஷன்ல தான் இருக்கேன், இங்க யாருமே இல்ல எல்லாமே பூட்டி இருக்கே அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இல்ல மாமா நான் ஒரு வேலையா இருக்கேன், நான் காலையில வந்துருவேன், வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் சொல்லிருங்க, நான் சேஃபா தான் இருக்கேன் அப்படி சொல்லி காவேரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. காவேரி இப்படி சமாளிச்சிட்டு இருக்கிறப்ப குமரனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது, கண்டிப்பா காவேரி வந்து விஜய் கூட தான் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீ சேஃபா இருந்தா ஓகே காவேரி, நான் அத்தை கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி குமரன் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் காவேரி பேசுறதெல்லாம் பார்த்த விஜய் வந்துட்டு குமரன் கிட்ட உண்மையா சொல்றதுல என்ன இருக்கு, அட்லீஸ்ட் நீ குமரன் கிட்டயாவது நீ என் கூட தான் இருக்கேங்கிற உண்மையெல்லாம் சொல்லிடலாம்ல, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அதெல்லாம் குமரனுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி விஜயமே சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் குமரனுமே வந்துட்டு இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் காவேரி உனக்கு என் மேல நம்பிக்கையே வரல, நீ விஜய் கூட தான் இருப்பேங்கிறது எனக்கு தெரியும், பரவாயில்ல உனக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அப்பயே சொல்லு அப்படி சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் வெண்ணிலா வந்து பசுபதி கூடிய ராயினி கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. நீங்க தானே எனக்கு விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, உங்களை நம்பி தானே நான் இவ்வளவு தூரம் பிரச்சனையுமே பண்ணேன், கடைசி நேரத்துல பார்த்தா நீங்க பாட்டு ஸ்டேஷன்ல விட்டுட்டு கிளம்பி வந்துட்டீங்க, நீங்க கொடுத்த சத்தியத்தை நம்பி தானே உங்க கூட கடைசி வரைக்கும் நின்னோம், ஏன் எங்களை ஏமாத்திட்டு வந்தீங்க, இதுக்கு முன்னாடியாவது விஜய் வந்து என் மேல ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகிட்டு இருந்தாரு, இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே போகுது, உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாம நான் விஜய் மேல பழி போட்டுட்டேன், நீங்க தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம், உங்க பேச்சை கேட்காம இருந்தா கூட விஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பாவது எனக்கு கிடைச்சிருந்திருக்கும், கடைசியில அவர் என்ன ஸ்டேஷன்ல ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு என் மேல அவ்வளவு வெறுப்போட பேசிட்டு போறாரு, இதுக்கப்புறம் கண்டிப்பா விஜய் என்ன ஏத்துக்கு வரானே தெரியல, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க ரெண்டு பேர் தான் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பசுபதி கூடி ராயினி கூடி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனால டென்ஷன் ஆகிற பசுபதி வந்துட்டு விஜய் உன்னை வெறுக்கிறதுக்கு காரணம் நாங்க யாருமே கிடையாது, நீதான் போய் தேவையில்லாம காவேரியை நம்பி போய் எல்லா உண்மையுமே சொல்லிட்ட, நீ சொன்ன உண்மையெல்லாம் எடுத்து வச்சுதான் காவேரி வந்துட்டு அது ஸ்டேஷன்ல காமிச்சு இந்த பிரச்சனைல இருந்து விஜய் தெளிவா காப்பாத்தி கூப்பிட்டு வந்துருச்சு, நீ மட்டும் காவேரி கூப்பிட்டப்ப போகாம இருந்திருந்தேனா எங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியா எங்க கூட நின்றுந்தேனா நீ எந்த ஆதாரத்தையுமே கொடுத்துருக்க மாட்டேன், காவேரினாலுமே வேற எந்த ஆதாரத்தையுமே ரெடி பண்ணி இருக்கவே முடியாது, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு விஜய்
காப்பாத்த முடியாம அதுவே வலிக்கு வந்து உங்ககிட்ட தான் நின்றுக்கும். அப்ப ரொம்பவே ஈஸியா விஜய் நீ கல்யாணம் பண்ணிருந்திருக்கலாம். காவேரி விஜய் ரொம்பவே ஈஸியா பிரிச்சு விட்டுருக்கலாம். இது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீதான் போய் முட்டாள்தனமா போய் காவேரி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்ட. எல்லா தப்புமே நீ பண்ணிட்டு வந்து ஏன் எங்க கிட்ட கேள்வி கேட்டு இருக்கிற? நீ விஜய்க்காக டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிஸ்கா இருந்தப்ப உன் மேல இறக்கப்பட்டு நான் தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சது என்னோட தப்பு தான் அப்படி சொல்லி இன்னொரு பக்கம் ராயினி வந்து வெண்ணிலா கூட சண்டை போட்டு இருக்காங்க. இப்படியே பேசிட்டே இருக்கிறத கேட்ட வெண்ணிலா வந்துட்டு எனக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது, எனக்கு விஜய் தான் முக்கியம். விஜய்க்கு என் மேல இந்த விருப்பம் போனா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நான் விஜய் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறேன். என் மேல எந்த தப்புமே கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த பசுபதி ராகினி தான். அவங்க சொல்லி கொடுத்துதான் நான் இதெல்லாமே பண்ணேன். அவங்க தான் மிரட்டி என்ன இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொன்னா நீ விஜய் அடைஞ்சிடலாம், அதுக்கப்புறம் காவேரி விஜய் கண்டிப்பா பெருசலாம், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகினி தான் என்னை ஏமாத்துனாங்க. நான் உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கல, இது எல்லாமே பசுபதி ராகினியோட திட்டம் தான் அப்படி சொல்லிட்டு நான் விஜய்ட்ட சொல்ல போறேன் அப்படி சொல்லி வெண்ணிலா வந்து எல்லா பழியுமே தூக்கி பசுபதி ராகினி மேல போட்டு தப்பிக்க பாக்குறாங்க. இப்படியே பேசிட்டே இருக்கிறப்ப வெண்ணிலாக்கும் பசுபதி கடையில வாக்குவாதம் போய் அதிகமாயிருது. வெண்ணிலாவோட மாமாவே வந்து வெண்ணிலாவை எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா யார் சொல்றதுமே கேட்காம விஜய் தனக்கு கிடைக்க மாட்டாரு அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு வெண்ணிலா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம பசுபதி கூட ராகினி கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. வாக்குவாதம் ரொம்பவே அதிகமாகி பேசி இருக்கிறப்ப பசுபதி வந்து வெண்ணிலா பிடிச்சு அடிச்சிடறாரு. பசுபதி அடிச்சதுல வெண்ணிலா வந்து மாடியில இருந்து தவறி கீழே விழுந்துறாங்க. இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ராகினி வெண்ணிலாவோட மாமாவும் ரொம்பவே சாக்காயிடுறாங்க. பதறி போய் கீழே ஓடி வர பசுபதி வந்துட்டு வெண்ணிலாக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற வெண்ணிலாவோட மாமாக்கு பயங்கரமான பயம் வர ஆரம்பிக்குது. இத்தனை நாளா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில இவங்களே விட்டா வெண்ணிலாவை கொண்டுருவாங்க போல. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நமக்கு சேஃப்டி இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லிடுவோம். விஜய் வந்தாதான் இந்த பிரச்சனை இருந்து வெண்ணிலாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலாவோட மாமாவே வந்து டக்குன்னு நடந்த விஷயத்தை எல்லாத்துக்குமே விஜய்க்கு போன் பண்ணி சொல்லிடுறாரு. பதறி போற விஜய்மே வந்து காவேரியை கூப்பிட்டு டைரக்டா வந்து பசுபதி வீட்டுக்கு வந்துடுறாரு. கீழே அடிபட்டு கிடக்கிற வெண்ணிலாவை பார்த்ததுமே கொஞ்சம் கூட யோசிக்காம விஜய் வந்து வெண்ணிலாவை தூக்கிக்கிட்டே டைரக்டா ஹாஸ்பிடல் கிளம்பி போயிட்டு இருக்காரு. வெண்ணிலாக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. வெண்ணிலாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா நம்மளை விட மாட்டாங்க. அதுவும் இந்த பிரச்சனையில விஜய் காவேரி வேற தலையிட்டாங்கன்னா ஏற்கனவே நம்ம மேல இருக்கிற வெறுப்பெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு நம்மளை உள்ள தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படி சொல்லி பதட்டத்தோட பசுபதி ராகினி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு வழியா விஜயமே கொண்டு போய் வெண்ணிலாவை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் காவேரி வந்து பசுபதி கூட ராகினி கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அப்பதான் வெண்ணிலோட மாமாமே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே காவேரி கிட்ட சொல்லிடுறாரு. எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் என்னதான் வெண்ணிலா வந்து விஜய் அடையணுமே நினைச்சாலும் அதுக்காக வெண்ணிலா வந்து இப்படி விஜய் மேல பழி போற அளவுக்கு எல்லாம் போகாது. அதனாலதான் அதுவே மனசு கேட்காம எல்லா உண்மையுமே என்கிட்ட சொல்லுச்சு. வெண்ணிலாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க 2 பேரும் தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிடல் வச்சு காவேரி வந்து பசுபதி ராகினி பயங்கரமா மிரட்டி நிக்கிறாங்க. வெண்ணிலாக்கு அடுத்து என்ன வாங்க போகுதுன்னே தெரியல. வெண்ணிலாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த விஜய் காவேரி நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட பசுபதி ராகினி நின்று முழிச்சு நிக்கிறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த வெண்ணிலாவை எப்படியாவது விஜய் காவேரி காப்பாத்தி இதுக்கப்புறமா வெண்ணிலா வந்து கொஞ்சமாவது மனசு திருந்தி இந்த பசுபதி ராகினி பேச்சை கேட்டு இதுக்கப்புறம் அவங்க கூட கூட்டணி சேராம விஜய் காவேரி வாழ்க்கையில இருந்து அவங்களே ஒதுங்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.